Just a few days ago, we lost Thiru Vijayakantji. He was a captain not only in the world of cinema but also in politics. He won the hearts of the people through his work in films. As a politician, he always put national interest above everything. I pay my tributes to him. I also express my condolences to his family and admirers. வணக்கம், இது கேள்வி களம். நேற்று அரசு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி தேமுதிக தலைவர் நடிகர் மறைந்த திரு விஜயகாந்த் அவர்களை பலபட புகழ்ந்து புகழாரம் சூட்டி பேசியதை பார்த்தோம். இன்று காலை வெளியான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஆங்கில தமிழ் நாளேடுகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எழுதிய ஒரு புகழார கட்டுரை, விஜயகாந்த் அவர்களை பற்றி விரிவான கட்டுரை என்பது வெளியாகி இருக்கிறது. உற்ற நண்பனை, எ வெரி டியர் ஃப்ரெண்ட் என்று அவரை விழித்து அவருடைய வள்ளல் தன்மை, அரசியலில் அவர் எடுத்த முயற்சி, சேலத்தில் அவரோடு பங்கேற்ற தருணம், தேர்தல் பிரச்சாரத்திலே பெற்ற நெருக்கம், பிஜேபி ஆட்சி டெல்லியில் அமைந்தபோது மத்திய மண்டபத்தில் அவர் கொண்டிருந்த மகிழ்ச்சியான உணர்வு என்பதையெல்லாம் விளக்கி மிக விரிவான ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். விஜயகாந்த் மறைந்து 6 நாட்களுக்கு பிறகு அன்பான நண்பனை இழந்துவிட்டேன் என்று திரு மோடி அவர்கள் உருகியிருக்கிறார். பிரதமர் இப்படி அன்பு பாராட்டுவது என்பது தனிப்பட்ட முறையில் திரு விஜயகாந்த் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய நட்பு, அன்பு, மதிப்பு, உணர்வுபூர்வமான ஒரு தோழமை, அதன் வெளிப்பாடு என்று கருதுவதா, அல்லது விஜயகாந்த் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் பிஜேபியை காலூன்றுவதற்காக விஜயகாந்துடைய ரசிகர்களை ஈர்ப்பதற்கான முயற்சிகளில் ஒன்றா? சமகாலத்தில் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்தபோது இப்படியான விரிவான கட்டுரைகளை பிரதமர் எழுதியதாக குறிப்புகள் இல்லை. வழக்கத்துக்கு மாறாக பாஜக தலைமை திரு மோடி அவர்கள் காட்டக்கூடிய இந்த நேசக்கரம், மதிப்பு, இந்த உருக்கம் என்பது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன், அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜன், அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் சி ராமன், பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ், பத்திரிகையாளர் திரு கோடங்கி ஆப்ரஹாம். அனைவருக்கும் வணக்கம். முதல் சுற்றில் எல்லாருடைய கருத்தையும் வேக வேகமாக கேட்டுறேன். அதற்கு பின்னா முதல் சுற்றில் ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பித்து 5வது விருந்தினர்கிட்ட போகிறப்ப 40 நிமிஷம்லாம் ஆகிடுது சில நேரங்களில். முதற் பார்வையை திரு ஆர்.கே., பிரதமருடைய இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஜெஸ்டர், அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய மதிப்பின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை வேறு அரசியல் கணக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? ரெண்டும் இருக்கிறது. மதிப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவர், அந்த அரசியல் தலைவர் பாஜகவோட கூட்டணி வைத்திருந்தார். அந்த கூட்டணி மூலியமாகத்தான் 2014 அந்த அளவுக்கு ஒரு வாக்கு சதவீதம் பாஜகவுக்கும் அந்த கூட்டணிக்கும் வருகிறது. அது இல்லை என்றால் நிச்சயமாக அது அவ்வளோ வந்திருக்காது. ஒரு போனியாகின்ற கூட்டணி, அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் அப்பால்பட்டு ஒரு நிச்சயமாக ஒரு வயபிள் ஒரு ஃபோர்ஸாக, தேர்ட் ஃபோர்ஸாக இது வருகிறது. அது ஒரு பக்கம். இரண்டாவதாக இவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்த அந்த மக்கள் வெள்ளம் இருக்குது இல்லையா, அந்த மக்கள் வெள்ளம் நிச்சயமாக கலைஞருக்கு பார்த்துருக்கோம், நிச்சயமாக ஜெயலலிதாவுக்கு பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னால் அண்ணாவுக்கு பார்த்துருக்கோம். இந்த மாதிரியான வெறும் மிக மிக குறைவான நபர்களுக்கு தான் பார்த்துருக்கோம் அந்த மக்கள் வெள்ளம். இது ஸ்பான்டேனியஸாக வருகின்ற மக்கள் காட்டின அன்பு, மக்கள் எந்த அளவுக்கு விஜயகாந்த் மீது சாதாரண மனிதர்கள், பொதுமக்கள் அன்பு காட்டினாங்க அப்படின்றத பார்த்து அதனுடைய இம்பாக்டாக அதை பார்க்குறீங்களா? ஆமாம், நிச்சயமாக. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது யாருமே சேர்த்த கூட்டம் இல்லை என்று நிச்சயமாக அனைவருக்கும் தெரியும். ஏன்னால் தேமுதிகவினுடைய தலைமை அந்த ஒரு இடத்துலையே கிடையாது, பொசிஷனில் கிடையாது. ஆளை கொண்டு பார்க்க வைக்கிறதுனா அந்த பொசிஷன்லே கிடையாது. அனைவரும் தானாக வந்த மக்கள். அது அந்த ஃப்ளைஓவரில், கோயம்பேடு ஃப்ளைஓவர்லேயே ஆனாலும் சரி, இல்லை நம்மளுடைய இந்த ஐலண்ட் கிரவுண்ட்ஸ்லேயே ஆனாலும் சரி, எங்கே பார்த்தாலும்
அது அனைவரும் திரண்டு வந்த மக்களாக இருக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளத்தை பார்த்துதான் மோடி இப்படி ஒரு லெட்டர் எழுதுகிறார். இவருடைய ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு அவரே வந்தார், வந்து சசிகலா அம்மையாருடைய தலையில் கை வச்சுட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி என்னாச்சுன்னு நமக்கு எல்லாம் பார்த்துக்கணும்னு தான் இருந்தோம். ஆனால் அதை விட அதுக்கு நிகரான ஒரு தலைவராக, அந்த அளவுக்கு இல்லைனால் கூட அதுக்கு நிகரான ஒரு தலைவராக விஜயகாந்த் இன்றைக்கு தோற்றமளிக்கிறார். அது நம்ம கேபிட்டலைஸ் பண்ண வேண்டும். ஒரு தலைவர் மறைகிற நாளில் அவருக்கு இரங்கல் தெரிவிப்பது, இப்போ 2 பெருமைகளை சொல்லி அந்த இழப்புக்கு அனுதாபம் தெரிவிக்கிறது வழக்கம். அதை கலைஞர் இறந்தபோதும் திரு மோடி அவர்கள் செய்தார், ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போதும் மோடி அவர்கள் செய்தார், விஜயகாந்த் இறந்த போதும் அதே அன்பை வெளிப்படுத்தினார். அந்த இரங்கல் குறிப்பு வந்தது. 6 நாள் கழித்து ஒரு இதில் திருச்சியில் நடக்கிற நிகழ்ச்சியில் இதற்காக இவரை பற்றி சிறப்பாக பேசுகிறதும், அதற்கு பிறகு பத்திரிகைகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தினத்தந்தி, தினமணி எல்லா பத்திரிகைகளிலும் 1/2 பக்கத்துக்கு 1/4 பக்கத்துக்கு அவரை பற்றின கட்டுரை பிரதமரே எழுதுகிறாரு அப்படின்றது கலைஞருக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் கூட காட்டாத ஒரு விசேஷமான ஒரு இதாக இருக்கு. நிச்சயமாக இது எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அதுவும் தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகைகள் மட்டும்தான். இது மலையாள பத்திரிகைகளோ, கன்னட பத்திரிகைகளோ, தெலுங்கு பத்திரிகைகளோ டார்கெட்டட் ஆடியன்ஸ் தமிழ்நாடு தான். டார்கெட் ஆடியன்ஸ் தமிழ்நாடு. அதிலிருந்தே நமக்கு தெரியறதில்லை, இது அரசியல் தான். இது இதிலிருந்து நமக்கு என்ன கேபிட்டலைஸ் பண்ண முடியும் என்ற ஒரு இடத்துல இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார். மரியாதை இருக்கு. மரியாதை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மறைந்த அந்த நாள்லேயே அவர் இரங்கல் இது தெரிவித்திருக்கிறார், ட்விட்டரில் வந்திருக்கிறது, பேசியிருக்கிறார். அதை தாண்டி இது இன்றைக்கு அந்த நேற்று நடந்த நிகழ்ச்சி நிச்சயமாக முழுக்க அரசியல் தான். பிரதமர் நினைவு கூர்ற 2014 பிரதமராக என்டிஏ கூட்டங்கள்லாம் கூடி பிரதமர் வேட்பாளரை பிரைம் மினிஸ்டர் எலெக்ட், என்டிஏவுடைய பிஎம் எலெக்டை பிரதமராக தேர்வு செய்த அந்த மைய மண்டபத்தில் நடந்த எம்பிக்கள் கூட்டத்தில் பிரதமரோட 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று சந்திரபாபு நாயுடு, அவர் அதற்கு பிறகு இல்லை. உத்தவ் தாக்கரே அந்த கூட்டணியிலே இல்லை. அடுத்ததாக 3ஆவதாக இருந்தவர் திரு விஜயகாந்த். அந்த தருணத்திற்கு பிறகு இவர்கள் பலமுறை உரையாடியதாகவோ, பல்வேறு கூட்டங்களுக்கு, என்டிஏ கூட்டங்களுக்கு அழைத்ததாகவோ, அல்லது பல்வேறு பிரச்சனைகளுக்காக திரு விஜயகாந்த் பார்த்ததாகவோ, விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாளில் தன்னுடைய நண்பருக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் பேசியதாகவோ எந்த குறிப்பும் பத்திரிகையாளர்களாகிய நம் கண் படலை. மறைந்த பிறகு வரக்கூடிய இந்த அன்பின் பெருக்கம் அப்படின்றது பல கேள்விகளை எழுப்புது. அடுத்த சுற்றில் பேசலாம். திரு கோடங்கி ஆபிரகாம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது முழுக்க அரசியல் தான். இதில் வேறு எதுவும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, அந்த 2014 நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்திலேயே அந்த நிகழ்ச்சியிலேயே விஜயகாந்த் அவர்களுக்கு அவங்க என்ன இருக்கை கொடுத்தாங்க, என்ன விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதன் பிற்பாடு பெரிய நெருக்கம்னு ஒன்றுமே கிடையாது. இது 6 நாட்களுக்கு பிறகு இந்த ஒரு நிகழ்வு வருது. அதுவும் குறிப்பாக முதல் முறையாக இந்த ஆண்டினுடைய தொடக்கத்தில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் பேசுவதற்கு ஒரு விஷயம் வேணும் அவருக்கு. இப்போ தான் அந்த மறைவு நிகழ்ச்சி நடந்திருக்கு. பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்காங்க. இது தன்னெழுச்சியாக தான் வந்தாங்க. யாரும் அவர்களை இங்கே பாருங்கள், இங்கே வாங்கன்னு சொல்லி யாரும் கூப்பிடவே இல்லை. அவர்களுக்கு ஒரு அடையாளம் வேணும். யார் மீதாவது சவாரி பண்ணுவது பாஜகவுடைய ஒரு பழக்கம். ஏன்னா கடந்த நம்ம பல சந்தர்ப்பங்களை அதை நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அவர்களுடைய கடந்த காலத்தில் சவாரி பண்ணிக்கிட்டு இருந்த அதிமுக இப்போ இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருந்தாலும் அதோட உண்மைத்தன்மை இனிமே தான் தெரிய வரும். ஆனால் இப்போ அதிமுகவுக்கு இதில் ஏதாவது செய்தியை சொல்றாரா? இல்ல, நிச்சயமாக ஜெயலலிதாவுடைய நண்பர், அவர் சமகாலத்தில் சிஎம் இருந்தவர். 2 பேரும் அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்திருக்கிறாங்க. 2 பேருக்கும் தோழமை உண்டு, நட்பு பாராட்டுற ஒரு தன்மை இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விரிவான கட்டுரையை பிரதமர் எழுதியிருந்தார் என்றால் அது பொருத்தம். கலைஞருக்கு அந்த மரியாதை செய்திருந்தார்னா, அவர் மறைவதற்கு முன்னால் உடல்நலக் குறைவாக இருந்தபோது வீடு தேடி போய் பார்த்தார். டெல்லிக்கு என்னோடு தங்கியிருங்கள்லாம் கூட அழைத்தார். ஒரு நெடிய அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர். மாற்று கருத்து, மாற்று சித்தாந்தம் இருந்தாலும் நாங்கள் மதிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்த ஒரு தலைவர். அவர் மறைந்த போது இவ்வளோ விரிவான கட்டுரைகள் இல்லை. இப்போ இந்த கட்டுரை வழியாக தேமுதிகவை இருக்கிறாங்களா, அல்லது அதிமுக மாதிரியான வேறு கட்சிகளுக்கு இதில் மெசேஜ் இருக்கா? அதிமுகவோடு ஒரு புதிய கூட்டணி அமைக்கணும்னு அதிமுக முயற்சி பண்ணுறப்ப பிஜேபி இன்னொரு கூட்டணி அமைக்க முயற்சி பண்ணுகிற போது அதிமுகவோடு யாரும் சேராமல் பார்த்து கொள்ளக்கூடிய முயற்சியும் இதில் இருக்கா அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. நீங்கள் தொடரலாம் திரு. ஆக்சுவலாக நீங்கள் சொல்லும் போதே தெளிவாக அதில் தெளிவுபடுத்துறீங்க. என்னென்னா, இப்போ அதிமுகவிலேருந்து வெளியேற்றப்பட்ட அல்லது வெளியே இருக்கிற ஓபிஎஸ்க்கு தனியாக சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கொடுக்குறாரு. இப்போ அந்த கரண்ட் பாலிடிக்ஸை விட்டு விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவால் வெளியில் போய் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளை கடந்துருச்சு. சினிமா விட்டு அவர் போய் ஒரு 15 ஆண்டுகளை கடந்துருச்சு.
அப்போ அந்த தொண்டர்கள் எல்லாரும் இப்போ இலக்கு இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியாத கிட்டத்தட்ட 9% ஓட்டு வைத்திருந்தவர் சமீபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ 1.5 அந்த லெவலில் தான் இருக்கு அந்த வாக்கு சதவீதம். ஆனால் அந்த அஞ்சலி செலுத்த வந்த கூட்டத்தை பார்த்த உடனே இதெல்லாம் ஓட்டா மாறிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்திருக்கலாம். பல தேர்தல் தேமுதிக தானே போகும். அது வந்து பிஜேபிக்கு வர்றதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு? அன்பு நிறைந்தவங்க ஒருத்தர் தாங்கள் நேசித்த ஒருத்தருக்கு திடீர் மறைவு அப்படின்னு வருதுன்னா அந்த அன்பை காட்டுவது, அதற்காக வேதனைப்படுவதுன்றது இயல்பான ஒரு உணர்வு. அது வந்து ஓட்டா மாறுமா? நிச்சயமாக பல தேர்தல்களை சந்திச்சோம். அதான் சொல்ல வந்தேன் நான். பல தேர்தல்களை சந்திச்சிருக்கோம். கூட்டத்தை பார்த்து இது நமக்கு ஓட்டா மாறிடும்னு கணக்கு போட்டாங்கன்னா நிச்சயமாக அது வந்து அவர்கள் ஏமாற்றம் தான் அவர்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் இவங்க எடுத்த அந்த முடிவு, இவருக்கு எழுதி கொடுத்துருக்கிற அந்த அஜெண்டாவே இவர் தமிழில் தான் வெளியிட்டிருக்கார். இப்போ திடீர்னு ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது முழுக்க தமிழில் தான் இருக்குது. அதை இவங்க ரொம்பவே அதிகமாக நேசிக்கிற கலரே காவி தாங்க. நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீல நிலத்தில் தான் இருக்குது. ஏன் அந்த நிறத்தை கொண்டு வந்திருக்காங்க? எல்லாத்தையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது நம்ம. ஸோ அதுலேயும் தெளிவாக ரொம்ப காலம் பழகின மாதிரி பல்வேறு விஷயங்களை வச்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் விஜயகாந்த் அவர்களோடு நெருக்கமாக பழகியிருக்கேன். பல விஷயங்கள் நம்ம வந்து அது நடிகராக இருக்கும்போதும் சரி, அது பிற்பாடு அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகும் சரி நிறைய பழகியிருக்கோம் நம்ம. ஆனால் இந்த கூட்டணிக்கு போன பிறகு பெரிய நெருக்கம் வந்து நம்ம பிரதமர் மோடிக்கும் விஜயகாந்த் அவர்களும் இருந்ததா எந்த இடத்துலையும் பெருசாக அவர் எங்கேயும் பதிவு பண்ண மாதிரி தெரியல. இப்போ இவங்க சொல்கிற விஷயம் அனைத்துமே அந்த அவர்களுக்கு இருக்கிற அந்த வாக்கு சதவீதம் ரசிகர்களை தன் பக்கமாக இருக்கிற ஒரே ஒரு முயற்சி. அந்த முயற்சிக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்ய முடியுமா இதன் மூலமாக? இப்போ ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணும். ஒரு பிரதமரே வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே நம்ம தலைவர் குறித்து நிறைய பேசுறாரு, நம்ம மேல எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்காரு பாரு, அவருக்காக உருகிய ஒரு நிறைய விஷயத்தை சொல்றாரு. நீங்க 6 நாள் கழிச்சு பேசுறாரா இல்லைன்னா 6 நிமிஷம் கழிச்சு பேசுறாருன்னு முக்கியம் இல்லை, அவர் பேசிட்டார். இப்போ அதுதான் பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ நம்மளே என்ன சொல்லி பேசிட்டு இருக்கோம், பிரதமரே வந்து பேசுறாரு அப்படின்னு பேசும்போது இதன் மூலமாக பாஜகவுக்கு ஒரு சின்ன ஆதாயம் கிடைக்குமான ஒரு டிராவலுக்கான ஒரு வழியும் இன்னொரு விஷயம் உணர்த்துறாங்க. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் யாருமே எதுமானாலும் டிராவல் பண்ணுவோம். இப்போ அதற்கான ஒரு பெரிய இப்போ அதிமுக ஒரு சூசகமாக இவங்க ஒரு பதில் சொல்லலாம். இப்போ நாங்கள் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை இன்னும் ஒரு 4 மாதத்தில் நம்ம தேர்தலை சந்திக்க போகிறோம். அதற்கு ஒரு நிச்சயமாக இங்கே ஒரு வலுவான ஒரு அமைப்பு வேணும். அப்போ அதிமுக இப்போ அவங்களோட இல்லைன்ற மாதிரி ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அவர்களுக்கு மாற்றாக ஒரு விஷயம் வேணும்னா ஆட்கள் வேணும், திரட்டணும், நிறைய விஷயம் வேணும். இந்த கூட்டம் ஒரு பெரிய மலைப்பை ஏற்படுத்தியிருக்கு. நிச்சயமாக அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அவங்களுக்கு. அதுதான் பிரதமருடைய அந்த போக்காக பார்க்கப்படுது. ரெண்டாவது, அந்த நிகழ்ச்சியில இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அன்னைக்கே ஒரு இரங்கல் அறிக்கை வெளியிட்டாரு. அதற்கான விஷயங்கள் எல்லாம் பிரதமர் என்கிற முறையில் ஒரு கூட்டணி கட்சியில் இருந்த ஒரு தலைவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த இரங்கலோட முடிஞ்சிருச்சு. இது முழுக்க முழுக்க அரசியல் தானே தவிர இதுல வேற எதுவும் நட்புக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியல. என்டிஏ கூட்டமே நடக்கல, என்டிஏ கூட்டணியில தேமுதிக இருந்ததா அப்படின்றது ஒரு கேள்வி. இதெல்லாம் நிறைய இருக்கு. விஜயகாந்த் அவர்களுடைய பீக் அப்படின்றது 2011 எதிர்க்கட்சி தலைவர் ஆனார். 2014 கூட்டணியில் அந்த திரு மோடி அவர்கள் குறிப்பிடுற 2014 நாடாளுமன்ற தேர்தலில் 18.5% ஓட்டு வாங்கினாங்க. அப்படின்னா அந்த கூட்டணிக்கு அன்னைக்கு தலைமை தாங்கினது பிஜேபியில் விஜயகாந்த் அவர்கள் தலைமையிலான தேமுதிக. அதுவும் அதிகமான இடங்களில் தமிழ்நாட்டில் போட்டிட்டாங்க. பாமகவை விட, மதிமுகவை விட, பிஜேபியை விட அன்னைக்கு தேமுதிக அதிகமான இடங்களில் போட்டிட்டுச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல தேமுதிக இருக்கிறதா? 2014க்கு பிறகு அந்த மோடி அவர்கள் குறிப்பிடுற தேர்தலுக்கு பிறகு திரு விஜயகாந்த் அவர்களுடைய கட்சிக்கு இறங்கு முகம்தான், சரிவு தான். 2014 தோல்வி, 2016 தோல்வி, தொடர்ச்சியாக சரிவைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் திரு சுமந்த் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். திரு சுமந்த், நீங்கள் இதை எப்படி ரீட் பண்ணுறீங்க? இதனுடைய தேவை பொதுநலனில் சுயநலமா, சுயநலமே மேலோங்கி இருக்கா, இல்லை சுயநலம்னே சொல்ல முடியாது, முழுக்க முழுக்க ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னு மட்டும் இதை பார்க்குறீங்களா? இல்லை, இதில் என்னை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க அரசியல் தான். ஏன்னா பலர் ஏற்கனவே கூறியது போல் திரு விஜயகாந்த் அவர்களும் பிரதமர் அவர்களும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருந்த செய்தியாக நான் பார்த்ததில்லை. அதே சமயம் அவர் திரு விஜயகாந்த் அவர்களுடன் பிரதமர் சமீபத்தில் பல முறை பேசியிருக்கிறார், உடல் நலம் விசாரித்திருக்கிறார், அது போன்ற செய்திகளும் பெருமளவில் நம்ம பார்க்கல. ஸோ திடீர்னு கலைஞருக்கு எழுதாதவர்
செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு எழுதாதவர் இப்பொழுது ஒரு எடிட்டோரியல் மாதிரி ஒரு கமெண்ட்ரி பீஸ் எழுதுறாருன்னா நிச்சயமாக அதில் ஒரு அரசியல் காரணம். தேர்தல் வந்துட்டு இருக்கு, பாஜகவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி அமையுமா அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. எந்த ஒரு கட்சியும் பாஜக அதிமுக கூட்டணி காலத்தில் இருந்த கூட்டணி மற்ற கட்சிகள் ஒரு கட்சி கூட இது வரைக்கும் நாங்கள் உறுதியாக பாஜகவோட தான் இருப்போம், நாங்கள் அதிமுகவோட போக மாட்டோம், வேற யாரோடையும் போக மாட்டோம்னு சொல்லலை. ரெண்டு பேர் சொல்லிட்டாங்க சார். ஏசி சண்முகமும் பாரிவேந்தரும் சொல்லிட்டாங்க. இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் அவங்க மேஜரா இல்லை அப்படி இல்லைங்க. கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், திரு அவர் பேர் ஜி.கே. வாசனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஒருத்தர் வந்து அந்த பாரிவேந்தர் அவர்களும் ஏசி சண்முகம் அவர்களும் கூறுவதில் எந்த விதமான ஒரு வியப்பும் இல்லை. அவர்களுக்கு மத்தியில் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்களுடன் நெருக்கமாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. அந்த நிர்பந்தம் என்ன காரணங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால அதுல வந்து எந்த விதமான ஒரு தேச நலன் அவங்க சொல்றாங்க, நீங்க நிர்பந்தம்ன்றீங்க. தேச நலன், இந்தியா வல்லரசு ஆகணும், உலக அரங்கில் இந்தியாவுக்கு மரியாதை வேணும்னா பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரணும். சரி, அப்படியே வச்சுக்கிறோம் சொல்றாங்க. என்டிஏ கூட்டணி இருங்க. தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியில் இருந்த 2 பிரதான மிக முக்கிய கட்சிகள் அஇஅதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும். பாட்டாளி மக்கள் கட்சி டெல்லியில் இருக்கும், சென்னையில் இல்லை, அதனுடைய நிலைப்பாடு நமக்கு தெரியல. அவங்க முதலமைச்சரை போய் மருத்துவர் ஐயா சந்திச்சுட்டு வராரு. ஸோ அவங்க எங்கே போவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் பாஜகவிற்கு ஏதேனும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு ஒரு கட்சி தேவைப்படுகிறது. அதனால் இப்போ திரு ஏசி சண்முகமை பொறுத்த வரைக்கும் அவர் வேலூரை தாண்டி அவருக்கு ஒன்றும் பெரிய ஒரு பேஸ் இருக்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி பாரிவேந்தர் அவர்களும் இப்போ ஒரு பெரம்பலூர் சுற்று வட்டாரத்தில் அவர் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆனால் ஒரு மாஸ் பேஸ்டு கட்சியோ லீடர்ஷிப்போ அங்கே கிடையாது. ஸோ அவர்களுக்கு திரு தேமுதிக இப்பொழுது தேவைப்படுகிறது. ரெண்டாவது, இந்த சிம்பத்தி வந்து இவ்வளவு அனுதாபம் மக்கள் காட்டியிருக்கிறார்கள் திரு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு, அவ்வளவு நன்மதிப்பு வந்து அவர் மீது வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து கொஞ்சம் அது வந்து ஒரு வாக்குகளாக மாறும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதை வாக்குகளாக மாற்றும் முயற்சியில் பாஜக ஈடுபட்டிருக்கிறது என்று கூட நம்ம எடுத்துக்கலாம். ஒரே நேரத்தில் தேமுதிக தலைவர் அதனுடைய பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிற திருமதி பிரேமலதாவும் அதை வாக்குகளாக மாற்றுற முயற்சியை அன்னைக்கே ஈடுபட்டாங்க. 6 நாள் கழித்து பிரதமர் ஈடுபடுறாரு. இந்த கம்பீட்டிங் கிளைம்ஸில் யாருக்காவது வெற்றி கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்வி. நீங்கள் சொல்லிக்கிற 2 முக்கியமான பாயிண்ட். அந்த வாக்குகள் வந்து அங்கே இன்னும் இருக்காங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த வாக்குகள் வந்து தொடர்ந்து அங்கே நீடிக்குமா? இப்போ அங்கு வந்து ஒரு நல்ல மனிதனுக்கு மக்கள் வந்து தங்களுடைய இறுதி மரியாதையை செலுத்திட்டு போனாங்க. அதை தான் நான் பார்க்குறேன். உடனே வந்து அது ஒரு 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 அரசியல் காரணங்களுக்காக மக்கள் வந்தார்கள் என்று நான் நினைக்கவில்லை. அது வந்து பாஜக நினைக்குதோ இல்லை திருமதி பிரேமலதா அவர்கள் நினைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் வந்தவர்கள் திரு விஜயகாந்த் என்கிற நல்ல மனிதன், நல்ல உள்ளத்திற்காக வந்துட்டு இறுதி மரியாதையை செலுத்த விஜயகாந்துடைய ரசிகர்கள் அது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். நடிகர் விஜயகாந்தினுடைய நற்பண்புக்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறாங்க. ஆனா தேமுதிக கட்சிக்கு வாக்காளர்கள் இருக்கிறாங்களா, வாக்கு வங்கி இருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி, உங்களுடைய கேள்வி. அடுத்தது வந்து 2-3 முக்கியமான பாயிண்ட் சொல்றீங்க. முழுக்க அரசியல் இந்த இரங்கல்ல பிஜேபிக்கான கூட்டணி வாய்ப்புகள் பிரகாசமாக இல்லாத நேரத்தில் ஒரு கூட்டணியை தேடுற ஒரு முயற்சி, விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குட்வில்ல ஓட்டா மாத்திர அதை என்கேஷ் பண்ணிக்கிற முயற்சி அப்படின்றது திரு சுமந்த் அவர்களுடைய பார்வை. திரு ஸ்ரீகாந்த், உங்க கோணம் என்ன? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப இந்த தலைப்பில் பேசுகிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மனிதருக்கு, நாட்டின் பிரதமர், ஒரு தமிழருக்கு வந்து இவ்வளவு பெரிய அன்பின் பெருக்கால அவர் மரணத்தை வந்து உள்ளன்போட அவர் வந்து ஒரு நல்ல நண்பரை இழந்துட்டேன்னு விமர்சிக்கிறத கூட ஒரு அரசியல் பார்வையால் பார்க்க முடியும். அதுக்கு பத்திரிகையாளருங்கிற போர்வையில், அரசியல் விமர்சகருங்கிற போர்வையில் எல்லாரும் திமுகவுக்கு சாதகமாக சொல்ல முடியுங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் முக்கியமான கருத்து என்னவென்று நான் கேட்டேன்னா, நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, திமுக இப்போ வந்து பாஜகவை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. அவங்க எது பண்ணாலும்
இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி எல்லாமே பயப்படுறாங்க. எந்த ஒரு சின்ன நகர்வு கூட நம்மளை பாதிச்சிருமோன்னு அவங்களோட அச்சம் வந்து மிக தெளிவாக தெரிகிறது. அதாவது இந்த ஒரு விமர்சனம் ஏன் ஜெயலலிதா அவர்களுக்கு சொல்லலை, ஏன் கலைஞர் அவர்களுக்கு சொல்லலை அப்படின்னு சொல்கிறது வந்து, ஏன் ஒரு நட்புங்கிறது வந்து இன்னார்கிட்ட தான் வரணும்னு யாரும் டிஃபைன் பண்ண முடியாது. இதை நீங்கள் உங்கள் நோக்கம், உங்கள் பார்வை தான் சரியில்லை. நட்புங்கிறது எனக்கு வந்து நல்ல ஞாபகம் இருக்குது. 2014 தாஜ் ஹோட்டலில் விஜயகாந்த் அவர்களும் அவங்க துணைவியாரும் சுதீஷ் அவர்களும் தங்கியிருந்தப்ப பக்கத்தறையில் தான் ஏசி சண்முகம் அவர்கள் தங்கியிருந்தாங்க. அந்த பதவியேற்பு விழாவுக்கு போகும்போது விஜயகாந்த் அவர்கள் நம்ம ஒரு சீட் கூட ஜெயிக்கலையே, நம்மளை ரொம்ப பிரதமர் நம்பினாரே, நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாருங்கிற மாதிரிலாம் ஏசிஎஸ் அவர்களோட பேசினார். 2 பேரும் பக்கத்தறையில் இருந்தாங்க, நான் உடன் இருந்தேன் அப்போ. அதனால் அந்த மாதிரி ஒரு தயக்கத்தோடு தான் அவர் பிரதமரை பார்த்தார். ஆனால் பிரதமர் அவரை ரிசீவ் பண்ண விதம் பார்த்து அவருடைய மிரண்டுட்டார். ஏன்னா அவர் கட்டி பிடிச்சு ஆரத்தழுவி அவர்கிட்ட வந்து வெற்றி தோல்வியெல்லாம் அவங்க எதிர்நோக்கவே இல்லை. அது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு அன்பின் வெளிப்பாடு. இது இன்னொருத்தர் சொல்லி நான் சொல்லலை, நான் கண்கூட பார்த்தது அவர்களுடைய அன்பின் நெருக்கத்தை. அதனால் நம்ம இதில் என்ன பார்க்க வேண்டும் என்றால், பாரதியாருக்கு வந்து இறந்தப்ப வெறும் 10 பேர் தான் போனாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் இப்போ பாரதியார் யாராவது பெருமையாக சொன்னால் நீ ஏன் அன்றைக்கி வரலம்பாங்களா? அதனால் அவர் 6 நாள் கழித்து சொன்னதுனால என்ன பாதிப்பு, யாருக்கு என்ன பாதிப்பு? அவர் தமிழகத்துக்கு வந்திருந்த போது ஒரு தமிழக தலைவரை பற்றி தமிழ் மக்கள் மத்தியில் நேரடியாக சொல்கிறாரு. அது வராதுக்கு முன்னாடி சொல்லலை. அதன் பிறகு அதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த செய்தியை வந்து பத்திரிகைகளில் ரொம்ப விரிவாக எழுதுகிறாங்க. அது ப்ளூ கலரில் எழுதிட்டாரு, காவி கலரில் எழுதலைங்கிறதுல எந்த அளவுக்கு மிரண்டு போயிருக்காங்கன்றது பாருங்கள். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே வந்து இதில் நீங்கள் மக்கள் தலைவராக அவரை வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்த்து இவ்வளோ பெரிய கூட்டம் வரல. ஒரு தனி மனுஷன், அந்த மனிதனுடைய உயர்ந்த பண்புகளுக்காக அவர் வந்து சினிமா துறையில் ஆகட்டும், அவர் இருந்த கலைத்துறையை தாண்டி அரசியல் துறையாகட்டும், எங்கேயுமே அவர் வந்து ஒரு நல்ல மனிதராக அறியப்பட்டவர். அதுக்கு தான் நல்ல மனிதராக அறியப்பட்டவர். எங்க தலைவர் அண்ணாமலை அவர் பலரும் அவரோடு பழகியவர்கள், தனிப்பட்ட நண்பர்கள். ஒரே ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற ஒரு முக்கியமான ஒரு கருத்து, நீங்க முன்வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது திரு சுமந்த் போன்றவர்களை, திரு ஆர்கே போன்றவர்களை நீங்க சொல்றது உள்ளன்போடு பிரதமர் சொல்றாரு, அதுல போய் அரசியல் கோணம்னு சொல்றீங்களே, எல்லாத்தையும் நீங்க அச்சத்தோட பாக்குறீங்க, திமுக ஆதரவு கோணத்தோட சாதகமா பாக்குறீங்கன்னு சொல்றீங்க. யாருக்கு என்ன பாதிப்புன்னு கேக்குறீங்க? அவங்க எழுப்பின ஒரு முக்கியமான கேள்வி, ஜெயலலிதா அவர்கள் அவருடைய நண்பர், மோடி அவருடைய நண்பர். நான் என் கேள்வியே வைக்கல, நான் கவுண்டர் ஒரு கேள்வி வைக்கிறேன் பாருங்க, அதுல பதில் இருக்கும். இல்ல திமுக எங்க வந்து நான் ஒரு கவுண்டர் கேள்வி வைக்கிறேன், அதுல பதில் இருக்கும். எங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இவருக்கு வந்து நம்ம வந்து ராஜாஜி ஹாலில் இடம் கொடுக்கணும், இவருக்கும் கூட பீச்சில் வந்து அவர் நல்லடக்கம் செய்யணும்னு சொல்லும்போது அவர் மேலே என்ன மதிப்பு வச்சுருக்கோங்கிறது அங்கேயே வெளிப்படுது. நீங்கள் ஏன் பிரதமர்லேருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஒரு மக்கள் கொண்டாடும் ஒரு தலைவரை வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் முதல் குரல் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் அது தீவுத்தடலில் கொண்டு போய் வச்சாங்க. அவங்க யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி செஞ்சாங்க. முக்கியமா நான் வந்து அவர் கோடங்கி சாரும் பேசினார். நீங்க 2 பேரும் இதுல நீங்க எங்களை வந்து கேட்கிறேன், முழுக்க முழுக்க சொல்றது வந்து இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப எல்லாரும் இல்ல 3 பேர் கேட்ட ஒரு கேள்வி இல்ல 3 பேர் இல்ல ஒரு நிமிஷம், நீங்க தவறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கேள்வி வாங்க, அத உங்களுக்கு நிலைப்பாடு பத்திரிகையாளர்னு சொல்றதே இல்ல. அத கேளுங்க, நான் இன்னும் குற்றச்சாட்டு வைக்கல. நீங்க 3 பேர் சொல்லுங்க, யார் மேலயாவது சவாரி செஞ்சு கலர் முக்கியம் இல்ல, ஆனா யார் மேலயாவது சவாரி செஞ்சு மடமாத்த கூடாது. நீங்க மாத்த முயற்சி, அது தவறு. ஒரு நிமிஷம், நீங்க பேசுறப்ப நான் குறுக்கீடு பண்ணல, என்னோட கடைசி கருத்தை பதிவு பண்ண விடுங்க. நான் உங்களை பத்தி பேசலங்க. யார் மேலயாவது சவாரி செய்யறதா பாஜகன்றீங்க. ஒரு நிமிஷம், இல்ல உண்மையதான் சொல்லுங்க. உங்களை பத்தி நாங்க உண்மையை சொல்ல, நீங்க சவாரி செய்யறதா பாஜகன்றீங்க, திமுக சார்பா பேசுறீங்கன்னு சொன்னா அது தப்பு சார். அது அதான் திமுக எங்க வந்துச்சுன்னு சொல்லுங்க நீங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம், அதைத்தான் என் பதில கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். யார் மேலேயாவது சவாரி செய்யறது மட்டும்தான் பாஜகவின் வழக்கம்னு 3 பேரும் பேசுறீங்க. திமுக இது வரைக்கும் கூட்டணி இல்லாம ஒரு முறையாவது ஜெயிச்சிருக்கா? ஜெயிக்க முடிஞ்சிருக்கா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. நீங்க முதல்ல பதில் சொல்லுங்க. கூட்டணி இல்லாம திமுகவால ஒரு முறையாவது ஜெயிக்க முடிஞ்சிருக்கா? அத்தனை கூட்டணியை வச்சு 0 சீட்டு வாங்கி இருக்கு, ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம இருக்கு, 234 சீட்டு கூட ஜெயிக்காம இருக்கு. அதனால நீங்க கூட்டணி அந்த கேள்வி எல்லாம் இல்ல நீங்க எப்படி பேசுறீங்க? இந்த அளவுக்கு இழிவான ஒரு அரசியல் செய்ய யாருக்கும் பயம் இல்ல சார், யாருக்கும் பயம்லாம் கிடையாதுங்க. எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. யாருக்கும் பயம் இல்லைங்கிறது இல்ல.
அதாவது அதை சாவு குறிப்பிடுறீங்கல்ல, அது வீட்டுல சொல்ல நீங்க ஒரு வரேன். அரசியல் பாக்குறீங்க பாருங்க. ஒரு மரணம் அடைஞ்சிருக்காங்க, பாயிண்டே வந்து சாவு வீட்ல யார் அரசியல் பார்க்கறாங்க, பதிவு செய்யறார், சாவு வீட்ல வரக்கூடிய ஒரு குட்வில்ல யார் என்கேஷ் பண்ணிக்க பார்க்கறாங்க அப்படிங்கறது அரசியல் பார்வை. நீங்க ஏன் தவறான கண்ணோட்டத்துல விவாதமே அதை நோக்கி பாக்குறீங்க? தான் போகுது. நீங்க மற்றவர்களை சொல்றீங்க, உங்களை மற்றவர்கள் சொல்றாங்க. சுமந்த், பார்வையில் பழுது உங்க பார்வையில தான் பழுது இருக்குங்கன்னா, பழுது உங்க பார்வையில இருக்கு. நீங்க ஓபிஎஸ் பாத்துட்டாருன்னா அவர் கோடங்கி ஓபிஎஸ் எங்க பார்த்தாரு? அவர் வந்து நேரம் கேட்டாரு, பாக்குறேன்னு இருக்காரு. அதைத்தான் குறிப்பிட்டேன். நான் தவறா குறிப்பிடலையே, சந்திப்பை தான் குறிப்பிட்டேன். ஒருவேளை தவறான சந்திப்பை தகவல் குறிப்பிட்டேன். இல்ல இல்ல தவறா நீங்க தனியாகங்கிற சொல்ல பயன்படுத்துறீங்க. பாமாலைக்காரர்களுக்கு பார்க்கலாம். நாம அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது சார். அவர் பார்வை அதுதான் சரியான வார்த்தை. நான் இந்த பழமொழியை தேடிக்கிட்டு இருந்தேன். பழமொழியை தேடிக்கிட்டு இருந்தேன். காமாலை கண்ணாய் போச்சு, பாக்குறதெல்லாம் காவியா தெரியுதா? அந்த மிரட்சி உங்களுடைய பார்வை சார். எதை ட்ரெயின் கூட வந்தே பாரத் ட்ரெயின் கூட காவி தான் அடிக்கிறீங்க. என்ன பண்ண முடியும்? எல்லா மக்களும் பயன்படுத்துற வாகனம் அது. எல்லா மக்களும் போக வேண்டிய விஷயம். அங்கேயும் உங்களுக்கு பிடித்த கலர் தான் சொல்றேன். எனக்கு அப்படி இல்ல. தமிழகம் ஒரு காலத்துல பச்சை கலரா இருந்ததுன்னா, ஒரு காலத்துல பச்சை கலரா இருந்தது, அப்புறம் கலர் மாறுது. யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்க பண்ண வேண்டியதுதானே. உங்க இண்டி கூட்டணிக்கு பத்திரிகையாளர்லாம் நீங்க இப்பெல்லாம் நீங்க போர்வையில சொல்ற இண்டி கூட்டணி முடிஞ்சா ஜெயிச்சு வரட்டும். சுமந்த் சொல்லுங்க சார். ஒரே ஒரு இல்ல 2 பாயிண்ட். ஒன்னு வந்து பாஜக பர்டிகுலராக இன்றைய பாஜக அரசியல் பார்க்காமல் வெறும் நல்ல உள்ளத்தினால் செயல்படும் என்று யாராவது சொன்னாங்கன்னா அது வந்து எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு எனக்கு புரியல. அவர்களுக்கு 24/7/365 அரசியல், அதுதான் அவர்கள் வெற்றிக்கும் காரணம். இன்னைக்கு இந்தியாவில் 2 டேர்ம் முடிஞ்சு 3வது தேர்தலுக்கும் ஃபேவரட்ஸாக போகிறாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் எதிலையும் அவர்கள் அரசியல் ஆதாயத்தை தேடும் முயற்சியில் ஈடுபடுவார்கள். அது வந்து நம்ம மாரலி அது கரெக்டாக தப்பாங்கிறது அது வேறு விவாதம். ஆனால் அது ஃபேக்ட். ஸோ ஏதோ வந்து பிரதமர் தன்னுடைய நீண்ட நாள் 40 ஆண்டு கால நட்பின் அடிப்படையில் இந்த கட்டுரையை எழுதியிருக்கிறார் என்று கூறுவது இல்லை சார். சார் நான் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் சார். சரி, நான் இப்படி வேணா கேட்டுக்கலாம். அப்ப தேமுதிகவுடன் பாஜக மாரலிங் ஏன் சொல்றீங்கன்னு, அது அவர் நட்பு பாராட்டுறது இம்மாரலா? எனக்கு புரியல. நட்பு பாராட்டுறது இம்மாரலா? இம்மாரல் இல்ல சார். உங்களுக்கு புரியல சார். மாரலி என்று தார்மீக ரீதியாக அது மாரலிங்கிறது இங்கிலீஷ்ல வருது. அது தார்மீக ரீதியாக சொன்னா தமிழ்ல அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. பேசிக்கா அதனால அது இம்மாரல் என்று அர்த்தம் அல்ல. அடிப்படையில் இதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அரசியல் நோக்கம் இல்லாமல் செய்யப்பட்டது என்று நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க மற்றவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கலாம். நீங்களே சொன்னீங்க ஒவ்வொருத்தருடைய பார்வையை பொறுத்து இருக்கு. ஆனால் நீங்க சொல்லுங்களேன், ஒரு 4 மறைந்த தலைவர்களுக்கு பிரதமர் எழுதினாரு, முலாயம் சிங் யாதவுக்கு எழுதினாரு, இவருக்கு செல்வி ஜெயலலிதாவுக்கு எழுதினாரு, கலைஞருக்கு எழுதினாருன்னா இதுல ஒண்ணுமே இல்லை, ஒரு நல்ல உள்ளத்தினால் அவர் எழுதியிருக்கிறாருன்னு சொல்லி அதை கடந்து போயிடலாம். வேற யாருக்குமே எழுதாம இப்போ திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எழுதினார் என்றால் எந்த ஒரு நோக்கமும் இல்லை, உள்நோக்கமே இல்லை, கள்ளம் கபடமற்ற ஒரு குட் வில் மட்டும்தான் அதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா மக்கள் ஏத்துக்கிட்டோம். அண்ணா உண்மையான இப்ப என்னுடைய நண்பனா நான் யார் இருக்கணுங்கிற முடிவை நீங்க எடுக்க முடியாது இல்லைன்னா, நான் யார் மேல அன்பு செலுத்தணுங்கிற முடிவை நான் தானே எடுக்கணும். நீங்க ஏன் அவர் ஜெயலலிதாவுக்கு செய்யல, நீங்க ஏன் கலைஞருக்கு செய்யல, நீங்க ஏன் முலாயம் செய்யலங்கிறீங்க. நீங்க குறிப்பிட்ட தலைவர்கள் மேல அவருக்கு நட்பு வரணும்னு எப்படி அவங்க அறிமுகம் இருக்கலாம், மரியாதை இருக்கலாம், அரசியல் தலைவராக அறியப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவருக்கு ஏன் எழுதல நீங்க எப்படி கேட்க முடியும்? இவருக்கு தோணி இருக்க எழுதியிருக்காரு. ரெண்டாவது ஒத்தை ஊழல் குற்றச்சாட்டு அவர் மேல சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் நீங்க சொல்றீங்க. ஒரு பிரதமர் நரேந்திர மோடி அவ்வளவு எமோஷனல் கனெக்ட் முலாயம் மேலயோ அல்லது கலைஞர் மீதோ நட்பு இருக்கிறதா இல்லையான்னு தெரியாது. பரிபூர்ணமான அன்பு இல்லாம கூட இருந்திருக்கலாம். விஜயகாந்த் மீது பரிபூர்ணமான அன்பு இருந்திருக்கு, அதனால அதை வெளிப்படுத்துறார் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் டேக் இட் ஃபார் கிராண்டட். அவருடைய ஃபேஸ் வேல்யூக்கு அவர் சொல்வது 100% உண்மைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கூட அந்த நட்பு இதற்கு முன்னால் எங்கேயாவது வெளிப்பட்டிருக்கிறதா?
கடந்த 2014க்கு பிறகு அதுதான் எத்தனை முறை இப்போ சந்திச்சாங்க? சிக்கா இருந்தாரு. எத்தனை முறை உடல்நலம் சென்னை குன்றி வருகிற போது இருக்கும்போது பிரதமரை போய் மருத்துவமனைக்கு phone விஜயகாந்த் பண்ணி பார்த்தாரு, அல்லது விசாரிச்சாரா? விஜயகாந்த் உடல்நலம் குன்றியிருந்த நேரத்தில் அவருடைய நலனுக்காக அவர் வெளிநாட்டுக்கு சிகிச்சை போனப்ப இந்திய வெளியுறவு அமைச்சகம் உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணும், தூதரகம் பண்ணும், பிரதமர் தொலைபேசியில் அழைத்து விசாரித்து கொண்டே இருந்தார் தன்னுடைய நண்பரை பத்தி. அப்படிலாம் எந்த குறிப்புமே இல்லையே சார். 2014 ஒரு சந்திப்பு, அதற்கு பிறகு மறைந்த பிறகு திடீர்னு ஒரு கற்ற வர்றப்ப இந்த கேள்விகள் எழுறது இயற்கை தானே? அதாவது நீங்கள் வந்து இடையில் அவங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து பரிமாற்றமோ அவங்களுக்குள்ள எந்த விதமான தொடர்போ இல்லை என்று நீங்களா ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறீங்க. அதாவது மீடியாவுக்கு தெரிஞ்சு தான் எல்லாமே நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது நட்புங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் தான் இருக்கும். அவர் ஜெயலலிதா அவர்களோட கூட நல்ல நட்பு பாராட்டினார். ஆமாம், பொது வெளியில் இல்லாமல் கண்டிப்பாக இருந்திருக்கு அவங்களுக்குள்ள நட்பு, அவங்களுக்குள்ள கருத்து பரிமாற்றம் இருந்திருக்கு, கம்யூனிகேஷன் இருந்திருக்கு. அவர் மருத்துவ உதவிக்காக வெளிநாடு போகும்போதெல்லாம் தேவையான உதவிகள் செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் பொது வெளியில் நம்ம பேசுறது அவருக்கு செய்கிற மரியாதையாக இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா இந்த இடத்துல நம்ம யோசிக்க இப்படிலாம் எங்கேயும் தேமுதிக தரப்புல கூட பதிவு பண்ணீங்களா திரு ஸ்ரீகாந்த்? அந்த கட்சி தரப்புல கூட ஒரு பால்ய கால நண்பர், அவருடைய இளமை கால நண்பர். இது அரசியலாக பாஜகவும் இது வந்து இரண்டு அரசியல் தலைவர்களுக்கு இடையிலான நட்பு. கரெக்ட். இவங்களுக்கு இரண்டு தலைவர்களுக்கு இடையிலான நட்பு. ஆமா, அது எங்கயாவது வெளிப்பட்டிருக்கணும் இல்ல? நடுவுல வரக்கூடிய காலகட்டங்கள்ல சந்திப்புகள் இல்ல பொது வெளியில எங்க இது கேள்விப்பட்டோம் சொல்லுங்க. பப்ளிக் டொமைன்ல ஒண்ணு இல்லன்றதா. மருத்துவமனையில அட்மிட் ஆனபோது பிரதமர் போன் பண்ணாரா? அவர் சார்பில் யாரையும் அனுப்பி பார்த்ததா கூட எந்த ரெக்கார்டுமே இல்லை. யாரும் போய் இப்ப நிறைய ஒன்றிய அமைச்சர்கள் வராங்க, ஒருத்தர் கூட ஒரு உடல்நல குறைவா மருத்துவமனையில் இருக்கும்போது யாரும் போய் பார்க்கவே இல்லையே. அப்படி எந்த விதமான ஒரு கோப்புகளோ இல்ல பார்த்ததுக்கான அடையாளமோ நீ ரகசிய சந்திப்புகள் கூட போய், ஏன்னா உடல்நல குறைவா இருக்கிறவங்கள போய் பார்க்கறது வந்து ரகசிய சந்திப்பு தேவையில்லையே. அந்த மாதிரி எந்த அடிப்படை விஷயங்களும் இல்லையே. அதாவது உங்களுக்கு தெரியவில்லைங்கிற சொல்லுங்க. எங்க மாநில தலைவரே அவரை எனக்கு தெரியுது இல்ல, எங்களுக்கு தெரியவில்லை, பொது வெளியிலேயே தெரியல, யாருமே போகலையே, அவங்க சார்பா கூட யாரும் போகலையேங்கிறீங்க, யாருமே போகலையேங்கிறீங்க இல்லையா? அதனால சொல்றேன் இது எல்லாமே. ஆமா ஆமா. அதனால நம்ம இந்த விஷயத்துல யோசிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றீங்க ஒரு பட்டியல் சொல்றீங்க, தான் வாழ்ந்த காலத்தில் வந்து அவர் மேலே அரசியல் கட்சி இத்தனை நாள் நடத்தியிருக்காரு, ஒற்றை ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாதவர், ரொம்ப நேர்மையாக வாழ்ந்த மனிதர். அதனால அவர் மேல் கொண்ட ஒரு ஈர்ப்புனால அவர் வந்து இறங்கி பாராட்டியிருக்காரு, அவர் வந்து மனம் திறந்து பாராட்டியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்காருன்னா நீங்கள் வந்து அவரை வந்து கொண்டாடணும். தமிழகம் இப்படி எங்களுடைய ஒரு தலைவரை, ஒரு மறைந்த தலைவரை, ஒரு நல்ல மனிதனை பாராட்டி இருக்கிறீர்கள்னு கொண்டாடுவதற்கு பதிலாக அதில் ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு இது அரசியலுக்கா, இது ஓட்டுக்கா, வாக்கு வங்கிக்கான்னு ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது வந்து ரொம்ப அவலமாக இருக்குது. எனக்கு இது ஒரு அவலச்சுவையாக இருக்குது. எனக்கு இதுல வந்து ஒரு நேர்மை இல்லாத உங்களுக்கு இந்த நேர்மையும் அவலச்சுவை உங்களுக்கு இருக்கு. இத வந்து ஏன் கேள்வி கேட்கறீங்க? பரிபூர்ணமான அன்பு மனம் திறந்து பாராட்டுறாருன்னா கொண்டாடணும், கொண்டாடாம நீங்க குறை பாக்குறீங்களேன்றார். சரி, இல்ல எனக்கு இங்க பாருங்க, நட்பை வந்து மூடி மறைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருவருக்கும் இல்லையே. என்ன ஒரு உதாரணத்துக்கு மருத்துவமனையில் இருந்தாரு, அவர் பிரதமர் வந்து 2 அமைச்சர்களை நியமித்து அவங்க வந்து பார்த்துட்டு போனாங்க. பிரதமர் தொலைபேசியில் திருமதி பிரேமலதாவிடம் திரு விஜயகாந்தனுடைய உடல்நிலை குறித்து விசாரித்தார். ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் சொல்லுங்களேன். இல்லை, நான் என்ன சொன்னேன்னா, we have to form an opinion. திறந்து வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கானா? இல்லை, திறந்து வைக்க வேண்டிய கட்டாயம் இல்லை சார். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு இருவரிடையே நட்பு இருந்தால் ஒரு லாஜிக்கலா ஒரு அந்த நட்பு வெளியே உலகத்திற்கு ஓரளவுக்காவது தெரிய வரும் இல்லையா? இப்போ சரி, பிரதமர் ஒன்றும் சொல்லலை, திரு விஜயகாந்துடைய குடும்பமாவது முன்னாடி சொல்லியிருக்காங்களா பிரதமர் ரொம்ப விசாரிச்சாரு, பிரதமர் வந்து அடிக்கடி திரு விஜயகாந்துடன் பேசுகிறார், ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இரு தரப்பும் சொல்லலை. திடீர்னு ஒரு கட்டுரை வருது, திடீர்னு பிரதமர் குறிப்பிடுறாரு, அதுவும் மறைந்த பிறகு என்றால் நீங்கள் என்னதான் வந்து நீங்கள் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா கூட, சார் ரொம்ப நல்ல உள்ளம் சார், ஆனால் மக்களுக்கு அந்த மாதிரி அதை பார்க்க முடியலையே. அப்போ மக்களை வேணா நம்ம குறை சொல்லலாமே தவிர இல்ல பரிபூரணமான அன்பு ரகசியமாக செய்யணும் அப்படின்னு சொல்ல வரார். வெளிப்படுத்த வேண்டிய தேவை அவங்களுக்கு இல்லைன்றார். டாக்டர் காந்தராஜ் அவருடைய கருத்தை கேட்கிறேன் சார். ஒரு நிமிஷம் டாக்டர் காந்தராஜ், உங்க கோணம் இதுல என்ன, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு கோணமும் இல்லை. இதில் அரசியல் இல்லைங்கிறாரு.
எடுத்தடுப்புலேயே திமுகவை திட்டுறாரு. யார் அரண்டு போயிருக்கிறது, இவரா திமுகவா? அதுதான் கேள்வி. எலெக்ஷன் பக்கத்தில் வருதுங்க. இந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் கொடுத்த மீடியா ஹைப்பில் வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்து வந்துருச்சு. அத்தனை பேருமே வந்து தேமுதிகவாக இருந்தாக்கா ஏங்க மக்கள் நல கூட்டணி அட்ரஸ் இல்லாமல் தோற்று போச்சு. 10 வருஷமாக ஆளை காணோம், கேட்கறதுக்கு ஒருத்தரையும் காணோம். எத்தனை தடவை பிரதமர் மோடி வந்து அவ்வளோ அன்புக்கு பாசத்துக்கு உரியவர் படுத்துறத போது எத்தனை தடவை போய் ஆஸ்பத்திரியில் பார்த்தாரு, எத்தனை தடவை வீட்டில் போய் விசாரித்தார். தேர்தல் நெருக்கமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். வந்த நேரத்தில் இதெல்லாம் பேசலைன்னா வம்பா போயிட போதுங்கிறதுக்காக பேசியிருக்கிறாரு. அதை போய் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு அறிமுகமான ஒரு நடிகர், அவர் கூட ஒரு அரசியல்வாதி, அவர் அந்த இறந்து போயிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு ஒரு வார்த்தை பேச வேண்டியது தான், அது பேசியிருக்கிறாரு. எஸ்பி பாலசுப்ரமணியம் இருந்தபோது இதே அறிக்கை கொடுத்தாரு, விவேக் இருந்தபோது இதே அறிக்கை கொடுத்தாரு. எதுக்கு கொடுக்கல அவர்? இல்லை சார், ஒரு சினிமா பிரபலமோ அல்லது முக்கியமானவங்களோ ஒரு பெரிய தொழிலதிபரோ இல்லை MS சுவாமிநாதன் மாதிரியான சயின்டிஸ்ட்டோ இறக்குறாங்கன்னா அஞ்சலி செலுத்துறது வழக்கம். ஒரு இரங்கல் குறிப்பு, ஒரு கண்டலன்ஸ் மெசேஜை பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு, சீஃப் மினிஸ்டர், கவர்னர், இந்த டிக்னிட்டரிஸ் கொடுப்பாங்க. அதை வந்து பிரதமர் தரார். இதில் வந்து ஹி வாக்ட் அன் எக்ஸ்ட்ரா மைல். இந்த விஜயகாந்த் அவருடைய சம்பவத்தில் எலெக்ஷன் இன்னும் 4 மாதத்துக்குள்ளார வராமல் இருந்திருந்தா இந்த அனுதாபமே தெரிவிச்சிருப்பாராங்கிறதா என் கேள்வி. அவ்வளோதான் பாயிட்டேன். இன்னும் வர ஏப்ரல் மாதமும் மே மாதத்துலேயே எலெக்ஷன் இருக்குது. இந்த நேரத்தில் ஒரு பெரிய கூட்டத்தை நீங்கள் காட்டிவிட்டீங்க. இது என்னத்துக்கு வம்பு? ஒரு போட்டு வச்சுக்குவோம், ஒரு துண்டு போட்டு வச்சுக்கிட்டாரு. அவர் அவங்க கட்சிக்காரர் சொல்கிறாரு, அவர் அன்பின் மிகுதியால், பாசத்தின் மிகுதியால் அவர் மற்றவங்களாம் கேட்ட அதே கேள்வி தான் கேட்குறேன். எத்தனை அமைச்சர்கள் வந்து பார்த்தாங்க, ஒன்றிய அமைச்சர்கள் வந்து விஜயகாந்த் உடல்நிலை சரியில்லாத போது 1 நாளாக 2 நாளாக படுத்திருந்தார், வருஷக்கணக்காக படுத்திருந்தாருங்க. எத்தனை தடவை போய் நீங்கள் பார்த்தீங்க? திடீர்னு ஏற்பட்ட மரணம், அது எதிர்பார்த்த மரணம். அவரை பொதுக்குழு இதில் வந்து உட்கார வச்ச போதே தெரிஞ்சு போச்சு அவருக்கு நாட்கள் மணிக்கணக்கு தான். ஒரு டாக்டர்ன்ற முறை எனக்கு சுமன் சாரியை கேட்டு பாருங்கள், அன்றைக்கி நாங்கள் பார்த்தபோது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது கடைசி கட்டத்தில் இருக்கான்னு தெரிஞ்சுது. எதிர்பார்த்த மாதிரி ஒரு 3 நாள் அவர் இறந்து போயிட்டார். ஒரு அரசியல் என்னத்துக்கு ஒரு பெரிய கூட்டமெல்லாம் காட்டியிருக்காங்க. இதை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன் சார் மீடியா வந்து திட்டுறீங்க? மீடியா திட்டல சார். மீடியா ஒரு பிரபலங்கள் இருந்தா நேரலை செய்யறது வழக்கம். மீடியாவை நான் திட்டவே இல்லை. ஒரு 10 வருஷமா படுத்திருந்த ஒருத்தரை பத்தி எத்தனை தடவை நீங்க செய்தி போட்டீங்க? என்ன செய்தி போட முடியும்? ஆஸ்பத்திரியில சேர்ந்தாருன்னா செய்தி போடலாம். அப்ப அவர் அறிக்கை கொடுத்தாருன்னா நியூஸ் போடலாம். படுத்திருக்கிறவருக்கு என்ன செய்தி? பிரேமலதாவுக்கு கொடுத்த விளம்பரம் கூட வந்து விஜயகாந்த் கொடுக்கலையே. பிரேமலதா வந்து அரசியல் கூட்டணி எல்லாம் இது எங்களை கூட்டணிக்கு கூப்பிட கூட மாட்டேங்கிறாங்கிறது தானே பிரேமலதாவுடைய ஆதங்கமா இருந்தது. சரி சார், ஒரு கட்சி இன்னைக்கு வந்து திடீர்னு வளர்ந்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு பெருசாக போயிடுச்சு, அப்படி இப்படிங்கிற அளவுக்கு பேசுறீங்க. திமுக பயந்து நடுங்கிற அளவுக்கு போயிட்டாங்கிற அளவுக்கு பேசுகிறாங்களே, அது எப்படி? என்ன நியாயம்? எந்த வகையில் இது? நான் ஒரு அரசியல்வாதி இல்லை, கேட்குறேன், பார்வையாளரை தான் கேட்குறேன். என்னங்க இப்போ வந்து இன்னொன்று கேட்குறேங்க. விஜயகாந்த் ஒரு நல்ல மனிதருங்கிறதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு அத்தாட்சி வந்து மனோரமா வந்து அவரை பற்றி பேசுகிற போது தான் எனக்கு முதலே தெரிஞ்சுது அவருடைய நன்மை. அவருக்கு எத்தனை பேத்துக்கு என்னென்ன செஞ்சுருக்காரோ அவங்க பட்டியல் போட்டு ஒரு தடவை பேசுனாங்க ஒரு கூட்டத்தில். அப்போ தான் தெரிஞ்சது விஜயகாந்துங்கிற ஒரு மனிதர் வலதையை கொடுப்பது இடதுகை அறியாமல் வறுமைக்கு வறுமையை வைத்த கர்ம வீரன் கர்ணன் அந்த கண்ணதாசன் பாட்டு தான் ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு ஒரு வள்ளலாக அவர் இருந்திருக்கிறாரு. எவ்வளவு இப்படியெல்லாம் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்கன்னு. அவர் கட்சியை ஆரம்பித்தாருங்கிற போது நான் ஒரு சில விமர்சனங்கள் அந்த நேரத்திலே நான் வச்சேன். அதுக்கு என் மேலே அவங்களுக்கு கடுமையான கோபம் வந்தது. அதெல்லாம் இன்றைக்கி நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் இப்போ சொன்னாக்கா ஒரு இறந்தவர் மேலே ஏன் அப்படியெல்லாம் பேசுகிறேன்லாம் வரும். அதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கி ஒரு நல்ல மனிதர் இறந்துருக்கிறாருங்கிற முறையில் மீடியாக்கள் கொடுத்த பெரிய ஒரு அதீதமான ஒரு விளம்பரத்தில் மக்களெல்லாம் என்னமோ நடந்துட்டு போய் பார்க்கலாங்கிற ஒரு ஆர்வத்தில் வந்து கூட்டம் பெருசாக எதிர்பார்த்ததோட ஒரு பெரிய கூட்டம் நிற்கிது சார். அது வந்து ஓட்டா மாறுமாங்கிறது தான் கேட்கல. விஜயகாந்த் அவருடைய மறைவுக்கு அவருடைய படத்தை பார்த்த ரசிகர்கள் வருவாங்க. அதில் எம்ஜிஆரை பிடிச்சவங்க இருப்பாங்க, கலைஞரை பிடிச்சவங்க இருப்பாங்க, ஜெயலலிதா அவர்களை பிடிச்சவங்க இருப்பாங்க, கட்சி சாராதவங்க இருப்பாங்க, இப்போ பிஜேபி அனுதாபிகள் இருப்பாங்க, காங்கிரஸ் 6 நாளாக நான் அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேங்க. அவர் கம்யூனிஸ்ட் படங்களே நான் பார்த்ததில்ல. 6 நாளாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவர் படமே நான் மொத்தமாக 4 படம் தான் பார்த்துருக்குறேன். ஒரே ஒரு பாயிண்ட் தான், அவருடைய ரமணா படத்துலேருந்து வர்ற வசனத்தை தான் சொல்லணும். தமிழ் சார் எமோஷனல் இடியட்ஸ் அப்படிம்பாங்க அந்த படத்தில். அதைத்தான் இப்போ நான் சொல்ல வர்றேன். நம்மளாம் ஒரு எமோஷனல் பீப்புள். யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஈரோடு தமிழன்பன் கவிதை தான் சொல்ல முடியும். தலைவனுக்கு சிறை, தற்கொலை செய்து கொண்டோம், தலைவனுக்கு நோய், தீயிட்டு மாண்டோம். இப்படி தனி மனிதருக்காக இறந்தோமே தவிர தத்துவங்களுக்காக நாங்கள் இறந்ததில்லை.
எங்களுக்கு வாழத்தான் தெரியாது என்று நினைக்காதீர்கள், எங்களுக்கு சாகக்கூட தெரியாதுன்னு எழுதினார். அதுதான் இந்த மரணத்தில் எனக்கு புரிஞ்சது. அதுதான் ஒரு ஆள் இறந்துட்டா நம்ம ஆளுங்க அவன் நெஞ்சா இன்னொரு படத்தை ஏன்னா சினிமாக்காரர் இறந்ததுனால இந்த சினிமாவை சொல்கிறேன். வண்ணத்திரைங்கிற படத்தில் வந்து பிரகாஷ் ராஜ் சொல்லுவார், ஆல் பச்சினோ வந்து அம்மா செத்து போனாக்க சோகமாக நிற்பாயா, தமிழ்நாட்டில் நெஞ்சா அழுதுகிட்டு ஐயோ ஐயோன்னு கத்துனியா, அதுதான் தமிழ்நாடு. அதைத்தான் இன்னைக்கு நீங்க காட்டி இருக்கிறீங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு பிரதமர் வந்தாரு, நம்ம எப்படி தலையை தடவணும், இந்த சசிகலா தலைவை மாத்திரம் அப்போ தடவிட்டு போனார், இப்போ மொத்தமாக தமிழ்நாடு தலைவே தடவிட்டு போயிருக்காரு. அதுதான் நடந்திருக்கு. எப்படி தடவ முடியும்? இப்போ இந்த பேச்சு இந்த லெட்டரு உடனே எல்லா பத்திரிகைகளும் அதை வந்து ஹெட்லைன்ஸ் போடுறதுக்கு என்ன காரணம் சார்? பிரதமர் போட மாட்டாங்களா சார்? ஒரு கேள்வி விஜயகாந்த் எத்தனை முறை சிறந்த நடிகர் பட்டம் வாங்கினார்? எத்தனை முறை அரசியலில் வந்து பெரிய அரசியல்வாதியாக நின்னார்? அவரே எம்எல்ஏவை தோத்து போயிட்டாருங்க. அவருடைய மக்கள் நல கூட்டணிக்கு எத்தனை சீட்டு கிடைச்சது? அவருடைய வாக்கு சார்ந்த என்ன? பிரதமர் புகழ்ற அந்த ஆளுக்கு பிரதமர் புகழ்ற அந்த 2014 கூட்டணியில பாமகல நின்ன டாக்டர் அன்புமணி ஜெயிச்சாரு, நாகர்கோயில்ல திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சாரு. தேமுதிக அதிகமான இடத்துல போட்டிட்டது எங்கேயுமே ஜெயிக்கல. ஜெயிக்கல, வாங்கின ஓட்டும் கம்மி, அன்னையிலிருந்து இறங்கு முகம் இருந்தது, இறங்கிட்டே போயிடுச்சுங்க. சரி, இப்ப இதுல என்ன இறக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி வரல நமக்கு அவருக்கு என்ன ஆனாரு ஏதானாருன்னு யாருக்குமே தெரியாதுங்க. இறந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து உலகத்தில் வேற எதுவுமே, சூரியன் உதிக்கிறது அவரால் தான், சூரியன் மறையிறது அவரால் தான்ங்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க. கேட்டாக்கா மீடியா எங்க இப்படி பேசுறீங்கன்னு திட்டுறீங்க. என்ன நான் என்ன பண்ண முடியும்? நான் மீடியாவை பார்த்து நான் நொந்து போயிட்டேன். என்ன இப்போ என்னாச்சுன்னா, இது வந்து நான் 15வது இன்டர்வியூ கொடுக்குறேன் விஜயகாந்தை பற்றி. எனக்கு வேறு வேலையே இல்லை. எந்திரிச்சா இம்போசிஷன் எடுத்துற மாதிரி விஜயகாந்த் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட அளவுக்கு இருந்தவர் ஏங்க அப்படி காணாமல் போனார்? 10 வருஷமாக காணாமல் போனார். தமிழர்களுக்கு உணர்வுபூர்வம் உணர்ச்சி அதிகம். அந்த உணர்ச்சி எங்கெங்க போச்சு? 15 வருஷமாக படுத்துருந்த போது போகலையே. கலைஞருக்கு அவர் வந்து துக்கம் தெரிவித்து வந்து பேசும்போதே அவர் எப்படி கஷ்டப்பட்டு பேசினார். அதுதான் அவர் கடைசியாக போய் கொடுத்த பேட்டி. அந்த பேட்டியில் அவர் எப்படி கஷ்டப்பட்டார் பேசுறதுக்கு. அன்றைக்கி பொதுக்குழுவில் வந்து அவரை உட்கார வச்சபோது அந்த உடல் அப்படியே சாயுது. கோமா ஸ்டேஜில் இருந்துருக்கிறாரு. டாக்டர் சுமனை கேட்டு பாருங்கள். எங்களை போன்ற டாக்டருக்கு தெரியும் அவருடைய லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறாருன்னு நல்லா தெரிஞ்சிருக்குது. அந்த சமயத்தில் அவருக்கு இது அனுதாப ஓட்டுகளை வாங்கி பிள்ளாங்கிற எண்ணம் தான், வேறு எண்ணம். அனுதாப ஓட்டு அப்படின்ற ஒன்று ராஜீவ்காந்தி அவர்கள் இறந்தபோது வந்துச்சு, எம்ஜிஆர் இறந்தபோது வந்தது, இந்திரா காந்தி இறந்தபோது வந்துச்சு. இப்போ ஒரு கோவையில் குண்டு வெடிப்பு வந்த போதும் வந்ததுங்க. சரி, அது வந்து கோபம், அது அனுதாப ஓட்டு இல்லை. அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராஜீவ்காந்தி மரணத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை இப்போ உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். தேர்தல் ராஜீவ்காந்தி இறப்பதற்கு முன்னால் நடந்த தேர்தல் முடிவுகளும் ராஜீவ்காந்தி இறந்த பிறகு நடந்த தேர்தல் முடிவுகளுக்கும் இந்த வித்தியாசமும் நீங்க பார்க்கலாம். ஆமா, 91ல வந்து முதல் கட்ட தேர்தலில் வந்து ராஜீவ்காந்திக்கு பின்னடைவு தான், காங்கிரஸ் குறைவாக. மரணத்தில் தேர்தல் முடிவுகள் அப்படியே மாறினது 2 மாநிலம் தான். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று ஆந்திரா. பக்கத்தில் இருக்கிற கேரளாவில் மாறல, கர்நாடகாவில் மாறல, இந்தியா முழுவதில் ராஜீவ்காந்தியுடைய மரணம் வந்து தேர்தலுக்கு எந்த மாற்றத்தையும் உண்டாக்கல. இந்த 2 மாநிலம் தான். ஏன்னா we are so much emotionally integrated. மற்ற இடங்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. தமிழ்நாட்டில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு வன் செயல் அப்படின்றதுனால மக்கள் இமோஷனலாக ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு அப்படின்னா அதுக்கு அந்த எமோஷனல் இதுதான் வந்து தேர்தலில் வருங்கிற பயத்தில் தான் ஒவ்வொருத்தரும் அன்னைக்கு அத்தனை பேர் எண்ணத்துக்கு ஓடியாந்தாங்க. கமல் ஏன் சார் வந்தார்? கமலும் விஜயகாந்த் எத்தனை படத்தில் ஒன்றா நடிச்சாங்க? அது அவசியம் இல்லையா? நடிக்கணும்னு அவசியம் இல்லையா? ஒரே இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்க. நடிகர் சங்க தலைவராக இருந்தாரா இல்லையா? அவருக்கு அஞ்சலி செலுத்துறதுக்கு திரையுலகமே திரண்டு வந்திருக்க வேணாமா? எத்தனை நடிகைகள் வந்தாங்க? அவர் கூட 100 படத்தில் நடித்தார், 100 படங்கள் நடித்தார். எத்தனை 30 நடிகைகளாக இருந்திருக்க மாட்டாங்க? எத்தனை நடிகைகள் வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்துனாங்க சொல்லுங்கள். திரையுலகத்தில் எத்தனை பேர் சார் வந்தாங்க? திரையுலகத்திலே பாதி பேரை காணுமே. இல்லை, இன்றைக்கி வந்து பிரதமர் பேசுகிறாருன்னா எதுக்கும் துண்டு போட்டு வச்சுக்கிட்டார், வேறு ஒன்றும் இல்லை. துண்டு போட்டு வச்சுக்கிட்டார், இருக்கட்டும், சின்னதாக ஒரு பொட்டு வச்சுக்கிட்டார். இது 2 விஷயம் இதில் பேசணும்னு நினைக்கிறேன். ஒன்று, பிரதமர் சொல்கிறாரு அவருக்கு நண்பரை இழந்த துக்கம் அவருக்கு, அந்த துக்கத்திலிருந்து அந்த குடும்பம் மீண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ரசிகர்களுக்கும் அந்த துக்கம் இருக்கும். ஆமாம், இது வந்து ஒரு பொங்கலுக்கு பிறகு தேர்தல் கூட்டணி அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் வேகம் பெறும். தை பிறந்த உடனே வழி பிறக்கும். தேர்தல் கூட்டணி அப்படின்னு வர்றப்ப தேமுதிகவோட பிளேஸ் என்ன? விஜயகாந்த் அவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர்
கொடுக்குற இந்த உருக்கமான கருத்துக்கள் அப்படின்றது ரசிகர்கள்ட்ட என்ன இம்பேக்டை ஏற்படுத்தும், அல்லது எலக்ட்ரலாக பிஜேபிக்கு ஏதாவது கெயின் இருக்குமா? அந்த கெயின் தான் இவங்க வந்து பார்க்குறாங்க. அதாவது திமுகவை விரும்பாத, அதிமுகவை விரும்பாத ஒரு 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 மாஸ் பாப்புலேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது ஏறத்தாழ 10லிருந்து 15% தான் என்று வைத்துக்கொள்ளால் கூட அந்த 10-15% வந்து பாஜக இடம் வந்துவிட்டால் பாக்கி இருக்கின்ற ஒரு என்ஜினியரிங்கில் வந்து ஒரு வேலை ஒரு நாகர்கோவில், அதாவது கன்னியாகுமரி சீட்டோ இல்லை என்றால் கோயம்புத்தூரோ இல்லை என்றால் கிருஷ்ணகிரியோ வந்து நமக்கு வந்துவிடும் என்ற ஒரு கால்குலேஷன் இருக்கிறது. அந்த கால்குலேஷன் பிரகாரம் வந்து இப்போ ஏற்கனவே தேமுதிக வந்து பாஜக கூட்டணியில் தான் இருக்க போகிறது என்றது ஏறத்தாழ உறுதியாகிவிட்டது. இதில் வேணால் கொஞ்சம் பேர பேசல வேணால் நடக்கலாமே தவிர அதை தாண்டி பெருசாக ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னைக்கு ஏடிஎம்கேக்கு பொறுப்புக்கு வந்துட்டாரோ அன்னையிலிருந்து தேமுதிகவை அவர் பொருட்படுத்தலை. ஆமாம், நீங்கள் வந்து பாமகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை கூட்டணியில் இருந்தால் வெற்றிக்கு உதவுன்னு போன சட்டமன்ற தேர்தலில் கால்குலேட் பண்ணாரே தவிர தேமுதிகவை அவர் பொருட்படுத்தவே இல்லை. ஆமாம், இப்போ வந்து தேமுதிகவோட வலிமை என்ன, அதை ஏடிஎம்கே இப்போ திமுக பக்கம் அவங்க போக போகிறதில்ல, திமுக அவங்கள ஏற்றுக்கொள்ள போகிறதில்ல. பிஜேபி ஆப்ஷன் ஒன்று, திரு பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக ஆப்ஷன் ஒன்று. அதில் வந்து அதிமுக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அழைப்பார்களா, அல்லது அதிமுக வந்து தேமுதிக இல்லாமல் 40லையும் தனிச்சையை போட்டிடுறது, அல்லது வேற ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான ஸ்கோப் இருக்கா? இதில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அதிமுகவை பொறுத்தவரை 2024 பெரிய ஒரு பொருட்டல்ல என்றுதான் அவர்கள் வந்து அணுகி கொண்டிருக்கிறார்கள் தேர்தலை. 2024 தேர்தலை வந்து சீரியஸ்னஸ் இல்லாமல் தான் வந்து கொண்டிருக்கிறார். சீரியஸ்னஸ் இல்லைன்னா ஒரு அரசியல் கட்சி டெஃபினட்டாக ஓரளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு அதீதமாக ஒன்றும் பணம் செலவழிக்க போகிறதில்லை, அதீதமாக ஒன்றும் அவர்கள் வந்து வேலை செய்ய போகிறதில்லை 2024 பொறுத்தவரை. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாஜக வந்து எந்த ரிஸ்க் எடுத்தும் 2வது கட்சியாக நம்ம வந்துவிட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் வந்து ஒரு போர்க்கால அடிப்படையில் வந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்தில் தான் ஒரு தேமுதிக ஆனாலும் சரி, ஒரு பாமக ஆனாலும் சரி, எந்த சிறிய கட்சி ஆனாலும் சரி, அது கொங்கு கட்சிகளானாலும் சரி, இல்லை கிருஷ்ணசாமி ஆனாலும் சரி, இவர்களை எல்லாம் அரவணைத்து கொண்டு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நம்பர் 2 ஆகிவிட்டால், அதாவது அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளிவிட்டால் அப்புறம் 26 வந்து அவர்களுக்கு எளிதாக இருக்கும் என்று கருதுகிறார்கள். இது ஒன்று. 2வதாக இந்த எக்ஸ்ட்ரா வாக்கிங் அண்ட் எக்ஸ்ட்ரா மைல் ஒரு அன்யூஷுவல் ஜெஸ்டர்னு சொல்கிற இந்த ஒரு அரிதான இரங்கல் அப்படின்ற ஒன்றுக்கு பின்னாடி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளுறதுக்கு பிஜேபியை 2வது இடத்துக்கு பொசிஷன் பண்ணுறது அப்படின்ற ஒரு நுட்பமான ஒரு செய்தி அதுக்குள்ளே இருக்கா? நிச்சயமாக அதுதான் இருக்கிறது. அதாவது இன்றைக்கு இருக்கின்ற அதிமுக வந்து 2024 வந்து சீரியஸாக எடுக்காது. அதனால் பாஜகவுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இங்கே வருகிறது. அந்த வாய்ப்பு என்னன்னு வச்சிங்கன்னா அதிமுகவை தவிர இருக்கின்ற பாக்கி ஆன்டி டிஎம்கே ஃபோர்ஸஸ் எல்லாம் ஒன்றாக கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அது வந்து பலனளிக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். 2024 இப்போ எடப்பாடி பழனிசாமி அது ஒரு சீரியஸாக எடுக்காது விட்டால், அது இதுவரை அவங்க சீரியஸாக எடுக்காவிட்டால் அதன் விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3வது இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் இந்த கிராவிட்டாஸ் கம்ப்ளீட்டாக அந்த பக்கம் போயிடும், பாஜக பக்கம் போயிடும் என்ற அந்த விஷயத்தை வந்து நிச்சயமாக இன்னொரு 2 வாரத்திலேயாச்சும் அவர் உணர்வார் என்று நான் கருதுகிறேன். அதன் பிறகு 2026க்கு எந்த அளவுக்கு அவர்கள் வந்து தீவிரமாக வேலை செய்ய போகிறார்களோ அதே மாதிரி அவர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து 2024க்கே வந்து விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்போது பெரிய ஒரு ஃபைட்டாக தர ஒரு 3 கார்னர் ஃபைட்டாக இருக்கும். அதில் திமுகவுக்கு நிச்சயமாக கெயின்ஸ் வரும். ஆனால் இந்த மெயின் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 2 இடத்துக்காகத்தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இதில் நேயர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். மறைந்த கேப்டன் விஜயகாந்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திடீரென்று புகழாரம் சூட்டி வருவது எதற்காக அப்படின்ற கேள்வியை நேயர்கள் முன்னாடி முன் வச்சிருந்தோம். விஜயகாந்த் அவர்கள் மீதான பரிபூர்ணமான அன்பு காரணமா, அல்லது அவர்களுடைய ரசிகர்களுக்கு ஓட்டுக்கு குறிவைக்கக்கூடிய முயற்சியான்னு கேட்டிருக்கோம். விஜயகாந்த் மீதான அன்பு இதற்கு காரணம் என்று 23% நேயர்களும், ரசிகர்கள் ஓட்டுக்கு வைத்துக்கப்பட்டிருக்கக்கூடிய குறி என்று 77% நேயர்களும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. நாளில் 3 ரசிகர்களுடைய ஓட்டுக்கான இலக்கு அப்படின்னு ஒரு சந்தேக பார்வையை வீசுகிறாங்க. 4 1 விஜயகாந்த் மீதான அன்பு அப்படின்னு சொல்கிறத இந்த ட்விட்டர் போலில் நாம் தெரிஞ்சுக்கிறோம். நான் நிறைவு பார்வை கேட்கணும். திரு கோடங்கி, அரசியல் ரீதியாக இது ரசிகர்கள் ஓட்டுக்கு குறி அப்படின்னாலும் தேமுதிக ஒரு வரலாறு காணாத அளவில் அதனுடைய வீழ்ச்சி அப்படின்ற ஒரு கட்டத்தில் தான் இன்றைக்கி இருக்குது. அடுத்தடுத்த தேர்தல்களில் தோல்வி, எந்த பெரிய கட்சியும் வந்து எங்களோட கூட்டணிக்கு வாங்க, முன்பு ஒரு காலத்தில் விஜயகாந்த் வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கின காலம் போய் விஜயகாந்துக்கு அவருடைய கட்சிக்கு கதவு திறக்காத ஒரு நிலைமை தான் இன்றைக்கி இருக்குது.
பல ஆண்டுகளாக அந்த கட்சி ஒன்றும் பெரிய லைம்லைட்டில் இல்லை. நாடாளுமன்ற சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இல்லை. திரு ஜி.கே. வாசனுக்கு கூட ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க. ஆனால் திரு விஜயகாந்த் அவர்கள் சார்ந்தவர்களுக்கு அவருடைய உற்ற நண்பர் திரு மோடி அவர்கள் முயற்சியில் எந்த விதமான ஒன்றிய அரசின் பதவிகள், எம்பி மாதிரியான மாநிலங்களவை வாய்ப்புகள் அப்படிலாம் கூட எதுவும் இல்லை. இந்த சூழலில் இந்த முயற்சி அப்படின்றது பொலிட்டிக்கலாக என்ன தாக்கத்தை தரும், என்ன பலனை பிஜேபிக்கு தரக்கூடும், இதனுடைய இம்பேக்ட் என்னவாக இருக்கும்? நிச்சயமாக இது வந்து பிஜேபிக்கு இந்த வரப்போகிற தேர்தலில் தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர்கள் வெற்றியை எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க குறிப்பாக எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா வாக்கு சதவீதத்தை நம்ம உயர்த்திக்கொள்ளணும். அருமையாக அண்ணன் ஆர்கே அண்ணன் சொன்னாங்க, அதுதான் உண்மை. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா நிச்சயமாக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொள்ளுகிற வேலையில் இப்போ செஞ்சிட்டோம்னா 26 தேர்தலின் போது மிக பலமான ஒரு விஷயமாக நாம் இங்கே கால் ஊன்ற முடியும் அப்படின்றது தான் அவருடைய நோக்கம். வெற்றி என்பதெல்லாம் அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா வட மாநிலங்களே நமக்கான தேவையான எம்பிக்களை பெற்றிட முடியும். அவங்க திட்டமே அதுதான். தென் மாநிலங்களில் பெருசாக அவங்க கவனம் செலுத்தவே இல்லை. குறிப்பாக தமிழ்நாட்டில் அவருடைய இருப்பை தக்க வைக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் நமக்கு வந்து தோழமையாக வருவாங்க, யாரோடு நம்ம ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குற அந்த சூழலை தான் ஒரு பெரிய தலைவராக, எல்லாரும் மதிக்கத்தக்க தலைவராக இருந்த, ரொம்ப அன்பு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்த கேப்டனுடைய மறைவு அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போனாக கிடைக்கும். அதுவும் அந்த கூட்டத்தை பார்த்தவொடனே பெரிய ஒரு விஷயங்கள்லாம் நடந்ததனுடைய விளைவு தான் இந்த மாதிரியான முன்னேற்பாடுகள். நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கிற விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா அதுவே பெரிய கேள்விக்குறி தான். இங்கே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவானவர்கள். அவங்கள எமோஷனல் இடியட்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்டு ரொம்ப அன்பு அதிகமாக செஞ்சால் உடனே அவங்க வந்து அப்படியே நம்பி கீழே விழுந்துருவாங்க. இந்த முறை ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம். ஏன்னா வந்து கடந்த பல ஆண்டுகளாக மரியாதைக்குரிய பிரதமர் மோடியினுடைய ஆட்சி அதிகாரத்தினுடைய எல்லா விஷயங்களையும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க நாடு முழுக்க. குறிப்பாக தமிழர்கள் எந்த அளவுக்கு தமிழர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்ன்ற விஷயமும் பார்க்கப்படுது. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ தமிழர்கள் மீதும் அன்பு செலுத்துகிறார். இப்போ நண்பர் பேசும்போது சொன்னார், தமிழர்கள் தான் அன்பு செலுத்திருக்கார், நீங்கள் வந்து அவரை நீங்கள் வரவேற்கணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா. இங்கே வந்து வாழ்வாதாரம் இழந்து மிக்ஜாம் புயலில் பாதிக்கப்பட்டு இது வந்து பேரிடர்னு அறிவிக்கிறது கூட அந்த ஒன்றிய அரசாங்கம் மறுக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ண வேண்டி இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் தமிழர்களுக்கு வஞ்சித்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ச்சியாக. பேசுறா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் நீங்க இப்ப வந்து எங்க பேசுறீங்க? நீங்க திமுக சார்பு நிலை பத்திரிகையாளருங்கிறது வெளிப்படையா தெரியுது. இப்ப நீங்க வெள்ளத்தை பத்தி பேசுறீங்கன்னா நம்ம வேற பேசணும். இன்னொரு 1 மணி நேரம் பேச வேண்டியிருக்கும். தேசிய பேரிடர் அறிவிக்கலன்னு ஒரு மணி நேரம் இல்ல சார், இதுதான் நிதர்சனமான உண்மை. அது தமிழகத்துக்கு பேரிடரே திமுக தான். நீங்க வாக்குக்காக தமிழகத்தின் பேரிடரே திமுக தான். இயல்பிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறோம் சார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக பேச வேண்டியது பிரதமர் எல்லாரும் பொதுவானவர். யாருக்கு 4000 கோடி ரூபாவை நடுத்தெருவில் கொட்டின ஒரு பேரிடர். ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. 4000 கோடி ரூபாவை நடுத்தெருவில் கொட்டின இந்த 4000 கோடி பேசுறேன். நான் 2 மணி நேரம் பேசுவேன் சார். எனக்கு தெரியும் 4000 கோடி எப்ப கொடுத்தாங்க, யார் கொடுத்தாங்கன்னு. 2 மணி நேரம் பேசுவேன். அதனால நீங்க முதல்ல நீங்க நிறைவு பகுதியில நம்ம விஜயகாந்த் வந்துருவோம் சொன்னீங்க. பிற மொழியில ஏன் இல்ல நீங்க? ஆமா, விஜயகாந்துக்கு வந்துருவோம். நான் சொல்லிடுறேன் 3 கருத்து சொல்றேன். பிற மொழியில ஏன் வரலன்னாரு. நம்ம கோடங்கி சார் தான் சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்து. ஏன் கிரீக்ல வரல, ஏன் ஜெர்மன்ல வரல, ஏன் ஜாப்பனீஸ்ல வரலன்னு கேட்கலாம்ல. விஜயகாந்த் எங்க தெரியுமோ அந்த மொழியில நிறைவு கருத்துனால நான் நிறைய பேசுவதற்கு அது வேற நிறைவு கருத்து நான் சொல்றேன். டாக்டர் காந்தராஜ் அவர்கள், நான் நிறைவு கருத்து ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். டாக்டர் காந்தராஜ் அவர்கள் கூட பேசும்போது சொன்னாரு, விவேக பத்தியும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பத்தியும் இது போல அறிக்கை கொடுத்திருக்காரு. அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு. யாரை பத்தியும் சொல்லலங்கிறது தான் இத்தனை நேரம் சர்ச்சை. ஆனா அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு. அவங்க 2 பேருக்கும் அறிக்கை கொடுத்தாரு பிரதமர்னு. அதே மாதிரி நீங்க எல்லாரும் சொல்றீங்க பாருங்க, ஒரு இரங்கல் செய்தி இன்னைக்கு இருக்கிறது ஒண்ணு இல்ல சார். விஜயகாந்த் வலிமை 6 நாள் கழிச்சு கற்ற வந்து அப்படி யாருக்கும் எழுதல. அவர் விஜயகாந்த் இல்ல ஒரு நிமிஷம். அவர் கண்டிப்பா பெரிய ட்வீட் போட்டார் 2 பேருக்கு. எனக்கு தெரியும் அவங்க என்ன ட்வீட் போட்டாங்க. நீண்ட அறிக்கை வரல சார். அதுதான் பப்ளிக் டொமைன்ல இருக்கு சார். எல்லோருக்கும் போட்டுறாரு. எம்எஸ் சுவாமிநாதன் கூட எழுதி இருக்காரு. நீண்ட ட்வீட் போட்டாரு. ட்வீட் போடுறார் சார். கண்டிப்பா எழுதி இருக்காரு. ட்வீட் வந்து ஒரு வரம்புக்குட்பட்டது. 6 நாள் கழிச்சு அற்புதமான நண்பரை இழந்த அப்படின்னு எழுதுறதுன்றது அவங்களுக்கு வாய்க்காத ஒன்று அப்படின்னு சொல்ல வந்தார். உங்க நிறைவு கருத்து என்னுடைய கடைசி கருத்தை நான் பதிவு பண்ணிடுறேன். வலிமை இல்லாத கட்சி, கதவு அடைக்கப்பட்ட கட்சி, குன்றி போன கட்சி, யாரும் மதிக்காத கட்சி அப்படின்னு நீங்க அத்தனை பேரும் அடைமொழி தந்தீங்க விஜயகாந்துக்கு. அந்த கட்சி தலைவர் ஒருத்தர் கொண்டாடுறாருன்னா
எதிர்பார்ப்பு இல்லாம கொண்டாடுறார், எதிர்பார்ப்போட உண்மையான தான் அன்புனால கொண்டாடுறார். கொண்டாடுறார், உண்மையான நட்புல கொண்டாடுறார். அதனால நீங்க தான் அவர் கதவு சாத்தப்பட்டதுன்றீங்களே, அவருக்கு ஓட்டே கிடையாதுங்கிறீங்களே, யாரும் மதிக்கல, நீங்க 4 பேர் தான் சொன்னீங்க. அதனால அப்பேற்பட்ட நபர் மேல அவர் அன்பு பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான நட்பு இருந்ததுனால தான் அவர் விஜயகாந்தை கொண்டாடினார். அதுதான் உண்மை. அந்த அன்பை நட்பை நம்ம கொச்சைப்படுத்தாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா உங்க இன்டென்ஷன் தெரியுது. நீங்க அத்தனை பேர் தலையில கை அது எல்லோரும் சொன்ன கருத்துன்றது வந்து அரசியல் யதார்த்தம். தேமுதிக என்ன ஓட்டு இன்னைக்கு வச்சிருக்கு, கடைசியா பதிவான ஓட்டு என்னன்றதுதான். போறாங்கன்னா அத்தனை பேர் இடியட். 2014ல பிஜேபியை விட கூடுதல் இடத்துல 12 இடத்துல வந்து அவங்க நின்னாங்க சார். பிஜேபியை விட 2 மடங்கு சீட்ல வந்து தேமுதிக நின்னது 2014ல. 2024ல பிஜேபியோட 2 மடங்கு இடத்தை தர்றதுக்கு என்டிஏல தேமுதிகவுக்கு வந்து தன் நண்பர் கட்சிக்கு வந்து பிஜேபி கொடுக்க போதா, கொடுக்க முடியும் நீங்க சொல்லுவீங்களா? நீங்க 2024ல நீங்க 2024ல பிஜேபி எவ்வளவு % வாங்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க சார். தேமுதிக வாங்க சார். 2014ல தேமுதிக நின்ன சீட்ல பாதி சீட் தான் பிஜேபி நின்னது. நீங்க அவ்வளவு தூரம் அன்பு காட்டுறோம், அவ்வளவு நட்பு காட்டுறோம் அப்படின்னு சொல்றீங்களே, அதே அளவுக்கு 2014 ஃபார்முலாலே நிக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்களா? அதே மரியாதையை கேப்டன் கட்சிக்கு தருவீங்களா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வி. திரு கோடங்கி நிறைவு கருத்து சுருக்கமா. இவங்களுடைய நோக்கம் ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள்கிட்ட போய் நம்ம இந்த சிம்பத்தியோட போய் மக்கள்கிட்ட சேர்த்து அதன் மூலமா ஒரு ஆதாயத்தை அடைய முடியுமா என்பதுதான் அவருடைய அந்த பிரதமருடைய 6 நாள் கழிச்சு பேசுற விஷயமா இருக்கட்டும், இப்ப அவர்கள் முன்னெடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே முழுக்க முழுக்க அரசியல் பார்வை. இதுல மக்கள் நலன் ஒண்ணுமே கிடையாது, தமிழக மக்கள் நலன் எதுவுமே இல்லைன்றதுதான் என்னுடைய நிறைவு கருத்து. நன்றி. ஸ்ரீகாந்த், நீங்க குறுக்கிட்டீங்க. அதாவது நான் முதல்ல சொன்னது 5 மாநில தேர்தல் நடந்த போது கூட காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும்னு எல்லா ஊடகவியலாளரும் பேசினாங்க, கருத்து கணிப்பு வந்தது. ஆனால் நடந்தது என்ன? அதுபோல தமிழ்நாட்டிலையும் 24, 26ல் மாபெரும் மாற்றம் வரும். வந்த பிறகு எல்லாரையும் அப்புறம் பேச சொல்லுங்க. ஏன்னா இதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விடயங்கள்லாம் நாங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வி ஆர் இன்டு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜிஸ். எங்களோடது மேக்ரோ கிடையாது. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நாங்கள் நுணுக்கமாக பண்ணுறோம் எங்களோட தேர்தல் வியூகங்களை. இதுதான் என்னோட நிறைவு கருத்து. நன்றி. விஜயகாந்துடைய மறைவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வாழ்ந்தபோது அவரை வந்து யார் சேர்ந்தனாங்க என்னங்கிறதே தெரியல. இறந்தபோது அவர் பெரிய மனிதராக காட்டப்பட்டிருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது அவர் பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு நிறைவாக இருக்குது. அவர் இறப்பில் ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தானுங்கிறது அவருடைய இறப்பின் போது கூடுகிற கூட்டத்தை வைத்து சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அவர் உயர்ந்த மனிதராக இருக்கார். அதை வச்சுக்கிட்டு மோடி ஒரு அரசியல் பண்ண பார்க்குறாரு. அவர் வெற்றி பெற நாம் வந்து வாழ்த்து சொல்லுவோம். பல முயற்சிகள் எடுக்கிறார். தமிழ்நாட்டில் எப்படியாவது கால் ஊனின்னு எந்த ஒரு சின்ன சந்தர்ப்பம் கிடைச்சா கூட விடக்கூடாதுன்னு வந்து இங்கே நிற்கிறாரு. பார்ப்போம் அவருடைய முயற்சி எவ்வளோ தூரத்துக்கு வெற்றி அடையுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து 5 மாநில தேர்தல்கள்லாம் பற்றி சொல்கிறாங்க. என்னுடைய கருத்து கணிப்பு நான் அப்போயே சொன்னேன். 5 மாநில தேர்தலில் 3 இடத்துல அவங்க தோப்பாங்க, 2 இடத்துல தான் அவங்க ஜெயிப்பாங்கன்னு நினச்சேன். மாற்றாக 3 இடத்துல அவங்க ஜெயிச்சு 2 இடத்துல தோத்தாங்க. அவ்வளோதாங்க. தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்துக்கிறது காட்டுறதுக்காக தான் அந்த தேர்தலை அவர் பயன்படுத்துவாங்கன்னு சொன்னால் அதுதான் நடந்தது. ஆனால் அதில் என்ன ஆச்சு? தேர்தல் ஆணையத்து மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்தது. இதெல்லாம் விட்டுருங்க. விஜயகாந்தனுடைய மரணத்தை அதை ஓட்டாக மாற்றுவதற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மோடி அவர்கள் பல விஷயங்களை செய்தார்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். அவ்வளோதான். நன்றி. நீங்கள் என்ன வாழ்த்துறீங்க? இல்லை, ஸ்ரீகாந்த் சொன்ன மாதிரி தான். அதாவது 1000 மைக்ரோ ஸ்ட்ராட்டஜியில் ஒரு ஸ்ட்ராட்டஜியாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. இந்த ஸ்ட்ராட்டஜி எங்கே வந்து போனி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் என்ற மனிதனுடைய அந்த தோற்றத்துக்கு காரணமே வந்து ஒரு இப்ராஹிம் ராவுத்தர் என்ற அந்த விஷயத்தை வந்து தமிழக மக்களுக்கு மிக நன்றாக தெரியும். அங்கே தான் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து விலை போகாது என்று நான் கருதுகிறேன். விஜயகாந்தை தெரிஞ்ச அத்தனை நபர்களும் அங்கே வந்தவன் பூரா அங்கே சாப்பிட்டவன், இங்கே வந்தவன் பூரா அவர் சாப்பிட்டது தான். எத்தனையோ பேர் வந்து சாப்பிட்ருக்காங்க, அந்த ஆஃபீஸில் வந்து சாப்பிட்ருக்காங்க, அந்த கட்சி அலுவலகத்தில் வந்து சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியும். அவர்கள் வந்து இந்த 15% வந்தால் கூட நிச்சயமாக யாருக்கும் ஓட்டு போடாமல் தான் போவாங்களே தவிர அதுக்காக பாஜகவுக்கு வந்து குத்தமாட்டார்கள் என்றதான் என்னுடைய ஒரு கணிப்பாக இருக்கிறது. நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.